ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி வந்து காந்தா. இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் துல்கர் சல்மான் வந்து நேஷ்னல் அவார்ட் ஒர்த்தி ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேரால் பாராட்டப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க, ட்விட்டர்லேயும் சரி. அப்புறம் இந்த மூவியில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கரியர்லேயே கொடுத்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பாக்யஸ்ரீ போஸ் ஆக்ட்ரஸ், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனியும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட செட் டிசைன், காஸ்டியூம் இதெல்லாமே ரெட்ரோ ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் இதெல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி இருக்குது, இதோட கதை என்ன, அதோட ஓவர்வியூவை நான் கொடுக்குறேன். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு மென்டார் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் ஒரு ஆக்டர், சான்ஸ்க்காக அலைஞ்சிட்ருக்க ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். இந்த மென்டார் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை 5 வருஷம் தான் கூட வச்சு எல்லா கலைகளும், தனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்குறாரு. எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் நடிக்கணும், அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவரோட வீட்டில் வச்சு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் வந்து அதை மாதிரியே நடிக்கிறாரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த ஆக்டர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு. நிறைய படம் வந்து தொடர்ந்து ஒரு 10 படம் பக்கம் ஹிட் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு. அப்புறம் இவர் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு அவருக்கு தோன்ற மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தோன்ற ஸ்டைலில் வந்து அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடிக்கும்போது, அதாவது ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறாரு, அவரோட ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறாரு. அப்படி நடிக்கிறது வந்து இவருக்கு பிடிக்கல. இவரை நாம் சொல்லி கொடுத்ததை விட்டுட்டு இவன் இஷ்டத்துக்கு வேறு மாதிரி நடிக்கிறான், நாம் சொல்லி கொடுத்ததை விட இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறான், வேணா அவ்வளோ பெரிய அறிவாளியா, நம்மளோட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ வந்து உருவாகுது. இந்த படம் வந்து என்ன வந்து எம்பசைஸ் பண்ணுதுன்னா, ஈகோ, அப்புறமேட்டும் ஃபிலிம் மேக்கிங், அப்புறம் ஆம்பிஷன். இதுதான் இந்த படத்தோட கோராக இருக்குது. அதாவது மென்டாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். அப்புறம் துல்கர் சல்மான் மேலே பொறாமப்பட்டு இவர் வந்து ஒரு பொய் கேஸ் கொடுத்துட்றாரு. பொய் கேஸ் கொடுத்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இவரே வெளியே எடுத்துடுறாரு. அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த பொய் கேஸ் கொடுத்தது இவர் தான் தெரிஞ்ச பின்னாடி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போன பின்னாடி நடக்கக்கூடிய ஸ்டோரி தான் இந்த படம். சரி, இப்படி தானே இந்த படம் போகும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அதாவது இது வந்து ஒரு பீரியட் ட்ராமா மூவி. இந்த பீரியட் ட்ராமாவிலேருந்து மர்டர் மிஸ்ட்ரியாக அந்த படம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா, அவர் குமாரின்னு இன்னொரு ஆக்ட்ரஸையும் கூப்பிட்டு வந்து, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அவருக்கும் நடிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்த பின்னாடி அவளையும் தன்னோட வீட்டில் வச்சு சாப்பாடு போடுறதும் சரி, நடிப்பு சொல்லி தர்றதும் சரி, எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அதாவது சமுத்திரகனி இருக்காருல்ல, அவர் சொல்கிற மாதிரி தான் நடிக்கிறாரு. ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா துல்கர் சல்மானும் இந்த குமாரி கேரக்டரும் அப்புறம் சமுத்திரகனி ஐயா கேரக்டரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு படம் வருது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சமுத்திரகனி வந்து ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் ஸ்டூடியோ வந்து நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே வந்து ஹீரோ வந்து இவர் சொன்ன மாதிரி நடிக்காமல், அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடிப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் நடிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனாலே 2 பேத்துக்கும் அந்த செட்லேயே கொஞ்சம் சண்டை வருது, டென்ஷன் பில்ட் ஆகுது. ஆனால் இந்த குமாரின்றவங்க வந்து அப்பயும் சமுத்திரகனி கேரக்டருக்கு வந்து விசுவாசமாக இருக்காங்க. எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் நான் நடிப்பேன், உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நான் நடிக்க மாட்டேன், அவர் சொன்ன மாதிரி தான் நான் நடிப்பேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை தான் வருது. சண்டை வந்தாலும் போக போக அந்த சண்டை வந்து ஒரு கள்ளக்காதலாக உருவெடுக்குது, ஒரு கள்ளக்காதலாக மாறுது. ஏன் கள்ளக்காதல்னு சொல்கிறேன்னா, துல்கர் சல்மானுக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் இருந்தும் இந்த பொண்ணு மேலே காதல் வருது இல்லை, அதனால் அது கள்ளக்காதலாக மாறுது.
அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்கு காதல் வருது. அதனால் இது ஒரு கள்ளக்காதல். அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேவலமாகவே இருந்துச்சு. துல்கர் சல்மானும் இந்த குமாரி கேரக்டரும் லவ் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கு நடுவில் கள்ளக்காதல் வருது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ குமாரியை சுட்டு கொன்னுடுறாங்க. யாரோ ஒருத்தன் நல்லா போயிட்டு இருந்த அந்த லவ் ட்ராக்கில் ஹீரோயினை போட்டு தள்ளிடுறான். யார் இதை கொன்னா, யார் இந்த கொலையை செஞ்சுருப்பா, அதுதான் கதை. அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அது நீங்கள் படம் பார்த்து தான் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ராணா தகுபதி, அதாவது ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு ரோலில் வராரு. ராணா தகுபதி வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த மூமெண்ட்டெல்லாம் நல்லா தான் நடிச்சிருந்தார். பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதி நல்லா இருக்குது, பாதி நல்லா இல்லை. அவர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் வந்து பாதி நல்லா இருக்குது, பாதி நல்லா இல்லை. படமும் வந்து 3 மணி நேரம் வந்து இழுன்னு இழுத்து வச்சுருக்காங்க. நல்லா ட்ராக் பண்ணி செகண்ட் ஹாஃபெல்லாம் நல்லாவே ட்ராக் ஆச்சு. இதெல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினோட கேரக்டர் வந்து அண்டர் டெவலப்டாக இருந்துச்சு. பட்டு ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தில் நம்ம என்ன மெசேஜ் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த விஷயத்தை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அதுக்கான நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்காமல் நம்ம ஆக்ட் பண்ணோமா, அது கொலையில் கூட போய் முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த படம் முடிஞ்சு வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, இது ஒரு கள்ளக்காதல் படமாக இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல காதல் படமாகவே இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு நான் ஒரு 7.5 தருவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சினிமோட்டோகிராஃபியும் சரி, விஷுவலும் சரி, எல்லாமே அந்த செட் டிசைனு அதெல்லாம் ரெட்ரோ ஸ்டைலில் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. இந்த கள்ளக்காதல்னால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்னது, அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய விளைவுகள், பாதிப்பு, அதெல்லாம் எப்படி, அதை பற்றிலாம் அந்த படம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்புறம் அவரோட துல்கர் சல்மானோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு இந்த படம். பட் மற்றபடி இதில் இந்த மாதிரிலாம் இருக்கிறனால குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்காதீங்க. நான் படத்தில் கள்ளக்காதல் இருக்குது. மற்றபடி இந்த படம் நான் சூப்பர் படம்னு நான் சொல்லுவேன். நான் 10க்கு ஒரு 7 தருவேன். உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அடுத்த படம் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.